Hi, hello, Assalamu alaikum, rahmatullahi wa barakatuhu. Welcome to my YouTube channel. How are you? என்ன ஃப்ரெண்ட்ஸ், விலாகை பார்த்து போர் அடிச்சிச்சா? ஒரு சூப்பரான சுவையில் நான்வெஜ் ரெசிபி பார்த்துடலாமா? வாங்க. இது என்ன நான்வெஜ் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? நம்ம சேனலில் ஃபஸ்ட் தடவையாக இந்த நான்வெஜ் ரெசிபி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒட்டகக்கறி தொக்கு தான் செய்து காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி ஒட்டகக்கறி இங்கே கிடைக்காது. இப்போ இந்தியாவில் சமைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது ஆக்சுவலாக இங்கே நான் குக் பண்ணலை. நான் சவுதியில் இருக்கும்போது குக் பண்ணப்போ எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நான் இந்தியா கிளம்புறப்போ முதல் நாள் ஃபஸ்ட் நாள் இந்த ரெசிபி பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டகக்கறி தொக்கு எப்படி செய்திருக்குன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ ஒட்டகக்கறி, அதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பல்லாரி வெங்காயம், தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணி முந்திரி 5-6 போட்டு கசகசா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிக்கிட்டு கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். கோகோனட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். அந்த மினுமினுப்பு வரணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் காரம் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நான் நான்வெஜ்ஜு சமைச்சேன்னா கோகோனட் ஆயிலில் தான் சமைப்பேன். அப்போ தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மிளகாத்தூளை நம்ம போட்டு ஆனியனில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த எண்ணெயிலையே ஊற்றி விட்டுடணும். ஊற்றி விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தபடி நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் கொடுத்துருக்கேன். நல்லா அதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் தண்ணி 1 டம்ளர் விட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். ஒட்டகக்கறிங்கிறதுனால வேக லேட்டாகும். எக்ஸ்ட்ராவே விசில் விட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒட்டகக்கறி தொக்கு. இந்த கறி தொக்கை நாங்கள் குப்ஸு ரொட்டிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டாக இருந்துச்சு, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்களும் இதே போல் ஒட்டகக்கறி கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து மட்டன், சிக்கன், பீஃப் எதில் வேணாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா, நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தாச்சு. பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அது என்னோடய சேனலுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு சுவையான குக்கிங் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். See you, bye.